ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஈஸியான அரேபியன் சிக்கன் கப்ஸா. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சவுதி அரேபியாவில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபிங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். சிக்கன் ஒரு முழு சிக்கன் எடுத்திருக்கேன். அப்புறம் பாஸ்மதி அரிசி 2.5 கப், ஒரு 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஜீரகம் 2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், ஏலக்காய் 7 பீஸு, கிராம்பு 7 பீஸு, பட்டை 2 பீஸு, பிரியாணி இலை 1, ட்ரை லெமன் 1, நார்மல் லெமன் ஒரு அரை லெமன், பெரிய வெங்காயம் 2 கப், தக்காளி 1, ஒரு தக்காளியை நல்ல குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தக்காளி பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன். இது கிடைக்கலனா நார்மல் தக்காளி இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கேரட் 1/4 கப் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. எண்ணெய் 1 கப். அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் 8 டீஸ்பூன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர்னா கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அப்புறம் கொத்தமல்லி இலை 1 கப், தயிர் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ ஒரு பவுலில் சில்லி பவுடர், அப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் தயிர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சிக்கன் மேலே ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க. நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ இதை நல்லா கவர் பண்ணி ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம அடுத்து ஒவ்வொன்றா சேர்த்துருவோம். ட்ரை லெமன் சேர்த்துக்கலாம். அப்புறம் பிரியாணி இலை, அப்புறம் ஏலக்காய், அப்புறம் பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் ஜீரகமும் மிளகும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. உங்களோட ட்ரை லெமன் கிடைக்கலனா நார்மல் லெமனே ஒரு லெமன் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்து வரணும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட தக்காளி பேஸ்ட்டு இல்லை அப்படின்னா நார்மல் தக்காளியை இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புதினாவும் இஞ்சி பூண்டு விழுதும் இதில் சேர்த்துடாதீங்க. இந்த மசாலாவில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பிரியாணி மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி வெறும் கொத்தமல்லி எல்லாம் மட்டும் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனை இதில் சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம இப்போ குக் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்போதும் நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் ஒரு 80% வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இந்த சிக்கன் எல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இந்த தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி அரிசியை எப்போதுமே என்ன ரெசிபி செஞ்சாலும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் அது நல்லா உடையாமல் நல்ல வரும். இப்போ கேரட்டும் ஃப்ரெஷ் லெமனும் சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரெஷ் லெமன் அரை லெமன் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட அந்த ட்ரை லெமன் இல்லைன்னா ஒரு லெமனாக நீங்கள் இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 2 கப் தண்ணி சேர்த்துடலாம். மொத்தம் 2.5 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி ஊற்றணுங்க. முதல்ல 3 கப் நம்ம சிக்கன் வேக வைக்கும்போது ஊற்றிட்டோம். இப்போ மீதி 2 கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மறுபடியும் ஒரு 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள்.
இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு அது தனியாக குக் ஆகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் இதை மட்டும் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மறுபடியும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பேக் பண்ணியும் சாப்பிட்லாம். அதாவது தந்தூரி சிக்கன் மாதிரி செஞ்சும் சாப்பிட்லாம். இப்போ நான் இதை வந்து தந்தூரி சிக்கன் தான் செய்ய போகிறேன். 220 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் வந்து இதை நான் பேக் பண்ண போகிறேன். ஆல்ரெடி குக் ஆகிருக்கிறதுனால 15 மினிட்ஸ் பண்ணால் போதும். நல்ல தந்தூரி சிக்கன் சூப்பராக வந்துடும். இப்போ வந்து நமக்கு ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 8 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து இப்படி தண்ணியெல்லாம் நல்ல ட்ரெயின் ஆகி நல்ல அரிசி வந்து குக் ஆகி வந்துடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயிலே சேர்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். சேர்த்துட்டு மறுபடியும் மூடி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னாங்க, இந்த மாதிரி கறி வந்து நல்லா ஹீட் பண்ணி கொஞ்சம் கங்கு வந்ததும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரைஸ் செஞ்சு வச்சுருக்கோம்ல, இதுக்கு மேலே நம்ம தந்தூரி சிக்கன் செஞ்சு வச்சுருக்கிறத இதுக்கு மேலே வச்சிடலாம். நீங்கள் சிக்கனை ஃப்ரை பண்ணி வச்சாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் உள்ளே வந்து அந்த கறி நல்ல கங்கோடு இருக்கிற மாதிரி வச்சு அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஸ்மோக் வரும். உடனே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த ஸ்மோக் ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த சிக்கன்லேயும் ரைஸ்லேயும் இறங்கி ரொம்ப சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்மல் சிக்கன் பிரியாணி செஞ்சால் கூட இந்த மாதிரி செய்யலாம், சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான அரபிக் ஸ்டைல் சிக்கன் கப்சா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசிலாம் எவ்வளோ உதிரி உதிரியாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரை பண்ணவும் வேணாம், இந்த மாதிரி தந்தூரி மாதிரி ஆயில் எதுவுமே இது பண்ண வேணான்னா நீங்கள் நார்மலாக ஃபஸ்ட்டு குக் பண்ணி எடுத்து வச்சோம்ல அப்படியே கூட சாப்பிட்லாம். அதுவே 100% குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி சிக்கன் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.